வணக்கம். நான் அனிதா, நீலு மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷனில் கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயபெட்டிஸ் எஜுகேட்டராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5 டெய்லி ஹேபிட்ஸ் டு மேனேஜ் டயபெட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டயட் இஸ் அ கிங். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, டயட் இஸ் அ கிங் அப்படின்னா டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம டயபெட்டிஸ்னால் ஏற்படக்கூடிய விளைவுகள், பக்க விளைவுகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு டயட் தான் மூல காரணமாக வேலை செய்யுது. ஸோ அந்த டயட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கணும். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் ரெண்டுமே வந்துடும். ஸோ இதை நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக நம்ம எடுக்கணும். எந்த விதமான டெஃபிஷியன்சி இல்லாமையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா டெஃபிஷியன்சி வந்துருச்சு அப்படின்னா அதை ரிலேட்டடான பக்க விளைவுகள் வரும். ஸோ அது வராத அளவுக்கு இருக்கணும். அதே சமயம் நம்ம சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கணும். அப்படிங்கிறதுக்கு இந்த பேலன்ஸ் டயட் ரொம்ப முக்கியம். ஸோ டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா, லோ கார்ப், மாடரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர் டயட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் 3 மீல்ஸ் கட்டாயம் இருக்கிற மாதிரியும் 3 ஸ்நாக் இருக்கிற மாதிரியும் இருக்கணும். அதாவது 3 மீல்ஸ் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர். 3 ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது லைக் மிட் மார்னிங், மிட் ஈவினிங் அண்ட் ஈவினிங் பிஃபோர் கோயிங் டு பெட். ஸோ இந்த மாதிரி லைட் ஸ்நாக் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ மீல்ஸ் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட பிளேட் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட பிளேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹாஃப் பிளேட் ஃபுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வகைகள் இருக்கணும். மீதி ஹாஃபை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. குவார்ட்டர் போர்ஷன் பார்த்திங்கன்னா ரைஸ் கண்டென்ட் ஆகும். மீதி குவார்ட்டர் போர்ஷன் சாம்பார், ரசம், தால் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்படி ஒரு டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது தான் உங்களுடைய போஸ்ட் ப்ராண்டியல் பிளட் சுகர்ஸ் லெவல், அதாவது 2 hours கழித்து நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த பிளட் சுகர் லெவல் நல்லா உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும். இது நம்ம லஞ்சுக்கு மட்டும் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் 3மே இதே மாதிரி தான் இருக்கணும். என்ன ஒரு வேரியேஷன் வரும் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த ரைஸ் வைக்கிற இடத்துல உங்களுக்கு இட்லியோ இல்லை தோசாவோ இல்லை உப்புமா கண்டென்ட்டோ இருக்கணும். அந்த ஹாஃப் பிளேட் நான் முதவே சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் கண்டென்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஸ்ப்ரவுட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு ஹையாக இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி டின்னர் நீங்கள் எடுக்கும் பொழுதும் கொஞ்சம் மில்லட்ஸ் இருந்தால் உங்களுடைய ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும். மில்லட்ஸ்னால் லைக் இந்த மாதிரி ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் தோசையாவோ இல்லை அடையாவோ செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் கூட ஒரு கப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் லெக்யூம்ஸ் இல்லை தால் வகைகள் இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி பீன்ஸ், ராஜ்மா சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இல்லை பச்சை பட்டாணியை கூட நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணி அதை ஒரு 100 கிராம்ஸ் போல் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப குவான்டிட்டி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பிகாஸ் ஏன்னா அந்த குவான்டிட்டினால தான் உங்களுக்கு ரைட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் போகும், ரைட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் போகும். இதே நீங்கள் எக்ஸஸ் குவான்டிட்டி எடுக்கும் பொழுது உங்களோட கார்போஹைட்ரேட் கண்டென்ட் ரொம்ப ஹை ஆகிடும். கார்ப்ஸ் ரொம்ப ஹை ஆனாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட சுகர் லெவலும் கண்ட்ரோலுக்கு வராது. இன்னொரு சைடில் உங்களுடைய ட்ரைக்ளிசரைட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், வேஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒபிசிட்டி ஆவீங்க. ஒபிசிட்டி ஆச்சு அப்படின்னா அது ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். லைக் பிபி வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்படிங்களா போர்ஷன் சைஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன மாதிரியான ஃபுட் நீங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அடுத்து நம்ம ஸ்நாக் பார்க்கலாம். ஸ்நாக் ஃபார் டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஹெல்தி ஸ்நாக்ஸ் எடுக்கணும். அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். டின்டு, கேண்டு, ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பேக்கெட் ஃபுட்ஸ் அபவுட் லேஸ், குர்குரே இந்த மாதிரி ஐட்டம்ஸு, பேக்கெட்டில் ஃபுட் பேக் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸாக இருக்கணும். ஹெல்தி ஸ்நாக்ஸ்னால் லைக் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் இல்லை ஹோல் கிரெயின்ஸு, இல்லைன்னா லைக் சுண்டல் ஏதாவது ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். ஈவன் எக் ஒயிட் கூட நீங்கள் எக் பாயில் பண்ணி எக் ஒயிட், இல்லை முடிஞ்சதுன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹோல் எக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை சூப் ஐட்டம்ஸ் லைக் டொமேட்டோ சூப்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வெஜ் சூப் எடுத்துக்கலாம், இல்லை கார்ன் சூப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூப் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை ஈவினிங் ஒரு 6 o'clock போல் நீங்கள் வந்து வேணும்னா லைக் டீ ஆர் காஃபி இல்லைனா வந்து ஸ்கிம்டு மில்க் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காஃபியை கெஃபைன் கண்டென்ட் இல்லாத மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லதுங்க. அண்ட் டீ ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கோ ஃபார் க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து ஜிஞ்சர் டீ வந்து மில்க் ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது கூட உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டயட் நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, உங்களோட வெயிட்டும் வந்து மேனேஜ் பண்ண முடியுங்க. உங்களோட பிஎம்ஐ ஹையாக இருந்தால் கூட நீங்கள் வெஜிடபிள் இன்டேக் எடுக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு செட்டைட்டி வரங்காட்டிக்கு கார்ப்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடியது வந்து கம்மியாகிறங்காட்டிக்கு உங்களுக்கு பிஎம்ஐ லெவல்ஸும் கம்மியாகும். நீங்கள் வந்து வெயிட் கம்மி பண்ண உங்களோட பிளட் சுகர் லெவல் HbA1c லெவல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ரோலுக்கு வருங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னேன் டயட் இஸ் அ கிங் அப்படின்னு சொல்லிட்டு டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 டெய்லி ஹேபிட்ஸில் அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூவ் மோர் அப்படின்னா என்னென்னா, எப்போவுமே வந்து நீங்கள் ஒரே இடத்துல இருக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து போகணும், நடக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கட்டாயம் இருக்கணுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆவீங்க. உங்களுடைய சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலுக்கு வரும், உங்களோட பிபி கண்ட்ரோலுக்கு வரும், பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் நீங்கள் நடக்கும் பொழுது ரொம்ப சீராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 150 மினிட்ஸ் வந்து நீங்கள் நடக்கலாங்க. இப்போ நீங்கள் மாடரேட் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. மாடரேட் ஆக்டிவிட்டி அப்படின்னா வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது. இந்த வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் நீங்கள் போகும்பொழுது என்ன ஆகுனா, உங்களோட ப்ரீத்திங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பேசலாம். ப்ரீத்திங் ஃபாஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரியான மாடரேட் ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து 150 மினிட்ஸ் பர் வீக் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். இல்லை என்னால் டெய்லியுமே போக முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வாக் நீங்கள் பிரேக் பண்ணி 5 டேஸ் அந்த மாதிரி நீங்கள் போகலாம். இல்லை நீங்கள் வந்து விகரஸ் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரீத்திங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் உங்களால் வந்து பேச முடியாமல் போகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங், ஒர்க் அவுட் பண்ணுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸுங்க. இது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா 15 மினிட்ஸ் இன் அ வீக் 5 டேஸ்லங்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ 15 மினிட்ஸ் வந்து இட் இஸ் ஐடியல். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோலுக்கு வருங்க. அடுத்து விகரஸ் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசில் ஸ்ட்ரென்த் ஆக்டிவிட்டீஸ் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். மசில் ஸ்ட்ரென்த் ஆக்டிவிட்டிங்கன்னா லைக் நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இல்லை ஷாப்பிங் போயிட்டு அந்த பேக்ஸ் அதுவுமே வந்து ஹெவி தான், அதுவும் வெயிட் லிஃப்டிங்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கூட நீங்கள் பண்ணலாம். அது பண்ணும்போது உங்களோட என்டையர் பாடி மசில் வந்து நல்லா டைட்டன் ஆகும். ஸோ அது குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருங்க. ஸோ அதனால் சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோலுக்கு வருங்க. மசில் ஸ்ட்ரென்தன் ஆக்டிவிட்டி கூட நீங்கள் பண்ணலாங்க. மசில் ஸ்ட்ரென்தன் ஆக்டிவிட்டி அப்படின்னா வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து கார்டனிங் பண்ணுறது, ஹெவி ஒர்க்ஸ் வந்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து மசில் ஆக்டிவிட்டி சொல்லுவோம். ஸோ இது கூட நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு 2 தடவை இல்லை அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டு வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ்க்கு வாக்கிங் வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னாவே வந்து போதுமானது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வாக் வந்து பண்ணுங்கள். ஸோ அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குன்னு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் பண்ணலாம். லைக் 1 hour இல்லை ½ an hour வந்து ரெகுலராக நீங்கள் வந்து வாக் பண்ணிவிட்டு வரலாம். இல்லை நீங்கள் வந்து போகிற வழியில் ஏதாவது ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் முன்னாடியே வந்து நீங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து நடக்கலாம். இல்லைன்னா வந்து லிஃப்ட்டுக்கு பதிலாக ஸ்டேர் கேஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் பைக்லேயோ இல்லை பைக்கில் போகிறீங்க அப்படின்னா ஸோ அதிலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது நீங்கள் போகிற பிளேஸ்லேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் நடந்து போகலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுடைய ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுடைய லைஃப் ஸ்பேனும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுங்க. சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ எவ்ரி ½ an hour ஒன்ஸ் வந்து நீங்கள்
எந்திரிச்சு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரவுண்டாவது நீங்கள் வந்து போயிட்டு வாங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, சிஸ்டம் முன்னாடியே நீங்கள் வந்து கண்டினியூஸாக 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா எவ்ரி 1 hour வந்து எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு ரவுண்டு உங்களுடைய ஆஃபீஸ்க்குள்ளாரையே நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை அட்லீஸ்ட் உங்களால் ஒரு 2 மினிட்ஸாவது உங்களால் நடக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ எந்த மாதிரியான வேஸ்லாம் நம்ம நடக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் அதை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணணும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாம் வந்துருக்குதுங்க, வாக்கிங் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு குரூப்பாக வந்து அந்த ஆன்லைன் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து உங்களை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணும். நீங்கள் முதல்ல என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வாக்கிங் போகிறீங்களா, இல்லை சைக்கிளிங் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஸ்விம்மிங் பண்ண போகிறீங்களா, எதுவாக இருந்தாலும் சரி உங்களை நீங்களே அதுக்குன்னு ஒரு டைமை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து அதை வந்து ஒரு தனி டைரியை வச்சு நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இவ்வளோ போயிருக்கேன், அடுத்த நாளைக்கு வந்து இன்னும் அது நீங்கள் அதை பார்க்க என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களை அதை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் வாக் பண்ணியிருக்கோம், அடுத்த நாள் வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கு அடுத்த நாள் 5 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ், இந்த மாதிரி கிராஜுவலாக உங்களுடைய எக்ஸசைஸை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கட்டாயம் நீங்கள் நினச்ச கோலை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியுங்க. சுகர் லெவலையே கண்ட்ரோல் பண்ண முடியும், வெயிட் கம்மி பண்ண முடியும். அதனால் வெயிட் இன்க்ரீஸாக இருக்கக்கூடிய இதனாலேயோ இல்லை டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறனால காம்ப்ளிகேஷன்ஸ் வராமலேயும் நம்மளால் தடுக்க முடியும். மற்ற எந்த விதமான ஒரு நோய் வரத்துக்கும் நம்ம வந்து வர விடாமல் தடுக்க முடியும் த்ரூ எக்ஸசைஸ் மூலமாக. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அடுத்த டாபிக் வந்து ஸ்லீப் ப்ராப்பர்லி. ஸ்லீப் ப்ராப்பர்லி அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரெஸ்டாக தாங்க இருக்கீங்க. ஏதோ எந்த வேலைனாலும் சரி அவசரமாக கிளம்புறது, அவசரமாக போகிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது ஸ்லீப் டிப்ரிவேஷன் வருது, அதாவது தூக்கம் வந்து இல்லாமல் போகுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்கோம்னா 4 பேர்த்துக்குமே ஃபோன் இருக்குது. அந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே தான் இருக்கிறது. அதுவும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணி 12 மணி வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் தான் நிறைய யூஸ் பண்ணுறீங்க. முன்னாடியெல்லாம் வந்து வீட்டில் ஃபேமிலியோடு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஃபோன் வந்ததுலேருந்து அந்த டிஸ்கஷன் கூட இல்லாத அளவுக்கு போயிருக்கு. ஃபோன்னால் என்ன ப்ராப்ளம்னா மெயினாக ஐ ப்ராப்ளம்ஸ் வரும், பிரெயின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த ஃபோனில் வரக்கூடிய அந்த ப்ளூ லைட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தூக்கத்துக்கான சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோனுங்க, மெலட்டோனின் சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்மோனை வந்து சுரக்க விடாமல் பண்ணுறதுனால நமக்கு தூக்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனால நமக்கு வந்து ஐ ஸ்ட்ரெயின் ஆகுது, பிரெயினில் போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் பாதிக்குது. ஸோ தூக்கம் இல்லை அப்படின்னாவே சுகர் கண்ட்ரோலே அங்கே இருக்காதுங்க. ஏன்னா தூக்கம் நல்லா தூங்கும் பொழுது தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாடி வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் வந்து இருக்கும், மசில்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் ஆகும், உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாகும், அதே மாதிரி உங்களோட பிபி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வரும். இப்போ நீங்கள் தூங்காதங்காட்டிக்கு இதோட வேலை எல்லாமே வந்து மாறுதுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதே வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டயபெட்டிஸாக தாங்க, உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ் ஸ்டேஜுக்கு வந்துடும். அண்ட் டயபெட்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வந்துடுங்க. ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மணி நேரம் தூக்கங்கிறது கட்டாயங்க. ஸோ இது இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸும் வரும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும், டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கணுங்கிறவங்களுக்கு 7 மணி நேரம் தூக்கம் வந்து கட்டாயம். ஸோ இது எப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுனா நமக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி. நீங்கள் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் இன்றைக்கி தூங்க போகிறீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் மைண்ட் செட் வந்து வச்சுக்கணும். அபவுட் 8 o'clock ஒரு 9 o'clock, மேக்ஸிமம் 10 o'clock வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு, இந்த 10க்கு மேலே போனாவே நீங்களே தூங்கணும்னு நினச்சா கூட கட்டாயமாக உங்களால் தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11:30 12 1 சில பேர்த்துக்கெல்லாம் 1:30க்கு மேலே தான் வந்து தூக்கமே வரும். ஸோ அதனால் வந்து முன்னமே நீங்கள் உங்களுடைய ஸ்லீப்பிங் டைம் அது என்ன, அதே மாதிரி வேக்கப் டைம் என்ன, அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன டைமுக்கு நீங்கள் தூங்க போகிறீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய மைண்டுக்கு வந்து கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது ப்ராக்டிக்கல் கொண்டு வர வரைக்கும் தாங்க உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ். எந்த வேலையாக இருக்கட்டும், ஒரு 7 days நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கோல் நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி தான். அண்ட் இந்த 1 week ஃபாலோ அப்லேயே உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் 9 o'clock நீங்கள் பெட் போகிறீங்கன்னா கட்டாயம் அந்த 9 o'clock அப்படிங்கும்போதே உங்களுக்கு
தூக்கம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து செட் பண்ணிக்கணும். எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கிறத செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் முதவே சொன்ன மாதிரி ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது ஃபோனை நீங்கள் அந்த பக்கம் வச்சுக்கணும். நீங்கள் சைலண்டில் மோடில் போட்டுக்கலாம், இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோன்கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய ரேடியேஷனும் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணுங்க. ஸோ நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன், தூங்கும்போது கூட அதை வந்து ஒரு குழந்த மாதிரி ஒரு பொம்மை மாதிரி பக்கத்துலேயே வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது, தலகாணிக்கு அடியில் வச்சுக்கிறது, செஸ்ட்டுக்கிட்ட வச்சுக்கிறது, அப்டமன் கிட்ட வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அந்த ரேடியேஷனால் டேமேஜ் ஆகுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபோனை நீங்கள் தள்ளி வச்சுருங்க. அடுத்து வந்து நான் முதவே சொல்லியிருக்கேன், எக்ஸசைஸ் பற்றி நிறைய நான் சொல்லிட்டேன். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணும்பொழுது அந்த மெலோட்டின் செக்ரேஷன், அந்த ஹார்மோன் செக்ரேஷன் வந்து அங்கே நடக்கும். கட்டாயம் உங்களுக்கு நல்ல தூக்கம் வருங்க. அடுத்தது வந்து உங்களுடைய ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்க போகிற ரூம் வந்து எப்படி இருக்கணும்னா, எப்பவுமே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கணும், கூலாக இருக்கணும் அண்ட் சைலண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக டார்க்காக இருந்தால் இன்னும் நல்லா நீங்கள் தூங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஜேர்னல் வந்து படிக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய ஸ்டோரியவே வந்து ஒரு டைரி வச்சு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்க்கு, ஹேருக்கு நீங்கள் ஏதாவது வந்து க்ரீம்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி வார்ம் வாட்டரில் குளிச்சுக்கோங்க. நல்லா குளிச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியாச்சும் வந்து இந்த கெஃபைன் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே எடுத்துக்காதீங்க. டீ, காஃபி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி ஆல்கஹால் கன்சம்ஷனையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ஆல்கஹாலும் சரி, இந்த கெஃபைன் கண்டென்ட்டும் சரி உங்களை வந்து தூங்க விடாமல் பண்ணிவிடும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி மீல்ஸ் நைட் டைமில் வந்து எடுக்கிறது, எக்ஸாம்பிள் இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் ஆகட்டும், இல்லை பீட்சா, பர்கர், இந்த மாதிரி ஹெவி கேலரிக் கண்டென்ட் உள்ள ஐட்டம்ஸு, ஸ்டொமக் ரொம்ப ஹெவியாக ஃபுல்லாகி தூங்குறீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களை தூங்க விடாதுங்க. பிகாஸ் என்ன ஆகும் அப்படின்னா சுகர் லெவலும் உங்களுக்கு வந்து ஷூட்டப்பாக இருக்கும் அந்த டைமில் கேலரி கண்டென்ட் இருக்கிறதுனால. ஸோ ப்ராப்பர் ஸ்லீப் வந்து இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிங்கனாவே போதுங்க, உங்களோட சுகர் லெவல்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் வித் 7 hours ஸ்லீப்பில். ஸோ அடுத்தது வந்து நம்ம குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்கஹால் ஏன் வந்து நம்ம குடிக்க வேண்டாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னா, நான் முதவே சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், ஆல்கஹால் எடுக்கும் பொழுது ஸ்லீப் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் எடுக்கிறங்காட்டிக்கு உங்களுடைய நரம்புகள் பாதிக்கும், லிவர் பாதிக்கும், செல் டேமேஜஸ் வந்து அங்கே நடக்கும். ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஆல்கஹால் எடுக்கும்போது நடக்குங்க. ஏன்னா ஆல்கஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை இன் கேலரி கண்டென்ட்டுங்க. ஸோ கேலரிஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாவே அங்கே சுகர் லெவலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் ஆல்கஹால் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆல்கஹால் ட்ரிங்க்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் அண்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லுவோம், இந்த பீர், அதுக்கப்புறம் வந்து காக்டைல்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் சரி, கேலரி கண்டென்ட்டும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ சுகர் லெவல் வந்து கண்டிப்பாக ஹையாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்வீட் அண்ட் ட்ரிங்க்ஸோடு சேர்த்து ஸ்வீட் அண்ட் மிக்சர்ஸோடு சேர்த்து ஆல்கஹால் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் லெவல்ஸை வந்து அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோ சுகர் பீர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லோ சுகர் பீரில் என்ன அப்படின்னா சுகர் கம்மியாக இருக்கும், பட் கேலரி கண்டென்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கார்ப் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் லெவலை ரைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி லோ ஆல்கஹாலிக் கண்டென்ட்டுன்னு சொல்லி பீர்ஸ்ன்னு அது தனியாக இருக்குது. ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், அதை வந்து ஈடு கொடுக்கறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் கண்டென்ட்டை வந்து ஹையாக அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவல் தாங்க இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆல்கஹால் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கும் பொழுது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து லைக் நீங்கள் இன்சுலினில் இருக்கீங்க, இல்லை டேப்லெட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஹைப்போகிளைசிமியா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. நீங்கள் அது ஒரு ரீசன் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா சுகர் கண்டென்ட் ஹை ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஆல்கஹால் எடுக்கும் பொழுது வெறும் ஆல்கஹால் கூட கண்டிப்பாக எடுக்க மாட்டீங்க. அதோடு சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடிஸ் மாதிரி கேலரி கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி எது நீங்கள் எடுத்திங்கனாலும்
அது ஹைப்போ ஆனாலும் சரி ஹைப்பர் ஆனாலும் சரி இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, நார்மலாக இருக்கக்கூடிய பர்சனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து நல்லது இல்லைங்க. ஏன்னா அது வந்து நியூரோ ப்ராப்ளம்ஸை வந்து உங்களுக்கு கொண்டு வருங்க. நர்வ் வந்து டேமேஜாக இருக்கும். இப்போ நர்வ் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்ளமில் இருக்குன்னா அதை இன்னுமே வந்து வர்சன் தான் பண்ணும். அதாவது என்ன, இன்னும் பாதிப்பை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்துங்க. அப்புறம் பிபி வந்து ரைஸ் ஆகும், டீஹைட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஆகும். டீஹைட்ரேஷன் ஆனால் ஆப்வியஸ்லி சுகர் லெவலும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆல்கஹாலை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட ஃபேமிலிக்குமே நல்லதுங்க. அடுத்து ஸ்மோக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்மோக்கர்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கனாவே டயபெட்டிஸ் வந்திருக்கு. ஸ்மோக்கிங்னால தான் டயபெட்டிஸ் வந்திருக்குன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஏன் அப்படின்னா 30 to 40% இப்போ இன்றைக்கி நியூவாக டயக்னோஸ் பண்ணுற டயபெட்டிஸ் வந்து நான் அவங்களோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கிங்கில் தாங்க இருக்காங்க. ஸோ ஸ்மோக்கிங்னால தான் டயபெட்டிஸ் வருதுன்னு கூட இப்போ ஒரு ஸ்டேஜில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து டயபெட்டிஸோட ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ரொம்ப வேகமாக அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சுகர் லெவலை மேனேஜ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கொண்டு வரும், கிட்னி ப்ராப்ளம் கொண்டு வரும். அதுக்கப்புறம் பிளட் ஃப்ளோ டு த ஃபீட் அண்ட் ஆர்ம்ஸ், அதாவது கை கால்களுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை வந்து வீக்கெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை கொண்டு வரதை நம்மளே நம்ம ஏங்க எடுத்துக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்மோக்கிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால உங்கள் ஹெல்த் மட்டும் பாதிக்காது, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் வந்து அதை வந்து பாதிக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்மோக்கிங்கை விட் பண்ணுங்கள். அண்ட் டயபெட்டிக்ஸ்க்கு ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய கண்ணை காப்பாற்றிக்கணும், உங்களுடைய வந்து நரம்புகளை வந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணணும். அதோடு சேர்ந்து ஆல்கஹாலையும் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து கடைசி டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம் டவுன்னா என்னென்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது தாங்க காம் டவுன். இன்றைக்கி யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை? எல்லாத்தோட லைஃப்லேயும் ஏதோ ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தினால, ஒரு பண விஷயமாக இருக்கலாம், இல்லை ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம வந்து திருப்பி அந்த விஷயங்களை வந்து நம்ம திங்க் பண்ணி இருக்கிறதுனால நம்மளுடைய ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தாங்க நம்ம சொல்லணும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம வந்து இருக்கணும். அது இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃபாகவே ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த கோவப்படுறது, அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறது, ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஆப்வியஸ்லி சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க. சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே உங்களுக்கு பின்னாடியே வந்து தொடர்ந்து அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், நர்வ் டேமேஜ், ஐ ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளே ஸ்ட்ரெஸ்ஸோடு சேர்த்து நம்ம அதையும் சேர்த்து இழுத்துட்டு போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸுங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால் நல்லா டீப் ப்ரீத் பண்ணி மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக உங்களுடைய மூச்சை வந்து விடணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 டைம்ஸ் பண்ணுங்கள். அது ஒரு விதம். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நினச்சி கவலைப்பட்டிருக்கலாம், இல்லை கோவப்பட்டிருக்கலாம். அந்த ஒரு சுச்சுவேஷனில் முதல்ல வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து ஸ்லோவாக நீங்கள் குடிங்க. குடிச்சிட்டு வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான அட்மாஸ்ஃபியர், நல்ல ஃப்ரெஷ் ஏர் எங்கே உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இதை வந்து நீங்கள் உட்காந்துட்டும் பண்ணலாம், நின்றுட்டும் பண்ணலாம். டீப் ப்ரீத் பண்ணி ஸ்லோவாக ஃபுல்லாக எவ்வளோ காற்று நீங்கள் உள்ளே எடுத்தீங்களோ அவ்வளோ மெதுவாக ஃபுல் காற்றையும் நீங்கள் வெளியேற்றணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுடைய மைண்ட் வந்து பயங்கரமாக ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. அடுத்த டைப் என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ளாட் ஃப்ளோரில் நீங்கள் நல்லா படுத்துக்கோங்க. படுத்துட்டு கை கால்களை நல்லா லூஸாக இந்த மாதிரி வந்து விட்டுறணும். ஸோ இப்படி விட்டுட்டு காலையும் அதே மாதிரி நல்லா நீட்டி படுத்துட்டு கண்ணை மூடிட்டு உங்களுடைய பெருவரல்லேருந்து சொல்லுங்கள், பெருவரல் வந்து எனக்கு இப்போது ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அது இப்போது மணிக்கட்டு அந்த கால் இருந்து
தலை வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து அந்த மாதிரி எனக்கு இந்த பார்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது, நீ ரிலாக்ஸ்டாக இருக்குது, தை ரிலாக்ஸ்டாக இருக்குது, ஸ்டொமக் ரிலாக்ஸ்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பாக வந்து நீங்கள் கை விரல்கள்லேருந்து கால் விரல்கள்லேருந்து தலை முடி வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒரு 15 மினிட்ஸாவது ஆகிடும். நீங்கள் மெதுவாக சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சொல்லும்போது ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாங்க. அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இதை வந்து நீங்கள் நின்றுட்டும் பண்ணலாம், உட்காந்துட்டும் பண்ணலாம், படுத்துட்டும் பண்ணலாம். உங்களுடைய கால் பெருவிரல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா அமுத்தி பிடிச்சிக்கணும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிக்கணும். உங்களுடைய காஃப் மசில், அதாவது கண்டைக்கால்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கண்டைக்கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டைட்டன் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய முட்டியிலேருந்து உங்களுடைய தொடப்பகுதியை வந்து மட்டும் டைட் பண்ணுங்கள். அதையும் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்டமன், அதாவது உங்களோட ஹிப்லேருந்து இடுப்பில் இருந்து மேல் வயிறு வரைக்குமே வந்து டைட்டன் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் 10 வரைக்கும் எண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய செஸ்ட் பார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கையை வந்து நல்லா இப்படி டைட்டன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆர்ம்ஸ் பைசப்ஸ்லேருந்து ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் மசில் வந்து டைட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதையும் அதே மாதிரி 10 என்ற வரைக்கும் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஷோல்டர் அண்ட் நெக் இப்படி நல்லா வந்து டைட்டன் பண்ணிக்கணும். ஸோ இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 to 10 செகண்ட் 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸில் பண்ணும்போது நல்லா வந்து 2 பல்லையும் கடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு 1 to 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் கூட பண்ணலாம் இன் அ டே. அதுக்கப்புறம் வந்து லிசன் டு மியூசிக். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் பண்ணுங்கள். டான்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க மட்டும்தான் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது கிடையாது. கட்டாயம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்கு முன்னாடி ஆடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனாலும் நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் போட்டுட்டு நல்லா கை கால் எல்லாம் தூக்கிட்டு ஃப்ரீயாக டான்ஸ் ஆடுங்க. ஸோ டான்ஸ் ஆடும் பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து டிப்ரெஷனில் இருந்தாவோ இல்லை கோவத்தில் இருந்தாவோ கவலையில் இருந்தாவோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காணாமல் போயிடுங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது உங்களுக்கு அந்த இடத்துல. இது ஒன் வே ஆஃப் ரிலீவிங் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் வந்து லாஃபிங் தெரப்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டெய்லியும் வந்து ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் வந்து இது வந்து செய்யலாம். சிரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகும். அங்கே ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆனவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சுகர் லெவலும் வந்து கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் எல்லாத்துக்கூடையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்தும் நீங்கள் சிரிக்கலாம். இப்போ யாரும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வீட்லேயே இருந்துட்டு கதவை சாத்திட்டும் கூட நீங்கள் வந்து சிரிக்கலாம். இல்லை என்னால் வந்து தனியாக சிரிக்க முடியல அப்படின்னா ஏதாவது காமெடி வீடியோஸ் கூட நீங்கள் வந்து போட்டுட்டு பார்த்துட்டு சிரிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடியவங்க கிட்ட பேசுகிறத கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. பிகாஸ் ஏன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு உங்களுடைய ப்ராப்ளம்ஸை பற்றியே தான் பேசுவீங்க. திருப்பியும் அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொண்டு வரும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட பேசுங்க. அவங்க கூட பேசும்போது உங்களுக்கு அறியாமலேயே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து காணாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து வேஸ் ஆஃப் ரிலீவிங் ஸ்ட்ரெஸ். நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், சுகரும் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் வராமலே தடுக்கலாங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்னொரு வீடியோவில் ஒரு புது டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.